ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கிபிலி இமேஜில் நிறைய குளறுபடி ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிபிலி இமேஜ் கோன் ராங். ஸோ அதில் வந்து ஒரு செட் ஆஃப் கலெக்ஷனை என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுப்பிச்சிருக்காங்க, இதை பார்த்து ரியாக்ஷன் பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, ஸோ இந்த இமேஜெல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். ஓகே, ஆரம்பிச்சிடலாம். யாரா இருந்தாக்கா? என்னடா சால்விய மலம்பாம்பை கிட்டிக்கிடி. ஓகே, எதுவும் இல்லை, ஆனால் சாப்பிட்டு நிற்கிற மாதிரியே போட்டீங்களா? என்னடா இன்னும் 2 பேரை காணோம். என்னடா அதுக்குள்ள குழந்தை பிறந்துடுச்சு. ஓகே, கேக்கு பையனை வேற வச்சுக்கிறீங்க. ஓகே, என்னடா பூங்கத்தை வேஸ்டிங்கிறது சக்கிரம் ரொம்ப பயங்கர அங்க போகுது. ஓகே, இது நல்லா தான்டா இருக்கு. என்னடா இயேசுநாதர் அங்க அனுப்பிட்டீங்க டேய். ஓகே, இதுல என்ன ஆறாங்க? அது ஃபியூச்சரை கணிச்சு சொல்லியிருக்குப்பா, நீங்க தப்பா நினைக்க கூடாது. இந்த அக்கா டான்ஸ் எடுத்து வீடியோ இல்லாம வருது இல்ல? ஓகே, என்னடா தாஜ்மஹால் ஒருவேளை இருக்குமோ? அந்த பக்கத்தான வேலை செஞ்சுருப்பாங்க போல. ஓகே, ரியாலிட்டி அனிமல்ஸு. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாம் அண்ட் ஜெரி சீரீஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பர்சனலாகவே நான் ரொம்ப ஃபேன் ஆஃப் டாம் அண்ட் ஜெரி. ஸோ 90ஸ்க்கு கிட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ அதெல்லாமே மறக்க முடியாத சம்பவங்கள். ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே பேக் அந்த பக்கம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக டாம் அண்ட் ஜெரி தான், வேறு எதுவுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். 90s கிட்ரா. சேம் ரியாக்ஷனு. பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பார்த்து தான் ஒருவேளை எடுத்துருப்பாங்களோ, இல்லை ஒருவேளை டாம் நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கோம் இருக்கலாம். இதுவுமா தானே? ஓகே, க்ளோஸ் பண்ணுகிறாரு. இது நிறைய பார்த்துருக்கேன் போன அந்த மாதிரி. ஓகே, தெரியும். என்னடா மியூசிக், என்னடா அழகா மியூசிக் வாசிக்கிறான். ஆமாம், இது ரொம்பவே லேசி தான். கேட்டனாங்க ரொம்ப லேசியாக தான் இருக்கும். ஸோ அது தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, பாதியும் எனக்கு அந்த மாதிரி. என்னடா பண்றாங்க டேய், சமட்ரிக்கா இருக்குடா இது. பசங்க தான் ஏமாத்துவாங்கன்னு பார்த்தா பக்கத்துல நீங்களா? என்னடா தள்ளி விட்டுட்ட? இது நான் நிறையவே பார்த்துருக்கேன். அந்த ஏரியா பார்டர் தாண்டி இன்னும் வர மாட்டேன், நானும் வரக்கூடாது, அந்த ஒரு கேட்டகரி இதெல்லாம். இது என்னடா பண்ற? ஐயோ, அதோட ஓகே ஓகே, மறுபடியும்
இவன் யாரு? ஏன்னா தாத்தா 2 தாத்தா ஆக்கிட்டீங்க. வயிற்றுல இருக்கிறதுல ஸ்கேன் பண்ணி சொல்றாங்களா? இவன் யாரு? யாரா யாரா உனக்கு யார் யார் கொடுத்தாரு மரம் இவனே? ஓகே இதுக்காகவே நானும் எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரி இருக்கணும் போல இருக்குது. ஓகே ஓ இதுதான் அதான் இது நிறைய இதெல்லாம் பார்த்தேன்டா. செம்ம செம்ம போ மனசுல இருக்கிறது அப்படியே வெளியே காட்டுது போல. என்னடா அட பாவிய கைய குழந்தையாக்கிட்டடா. ஓகே சொல்றது இல்ல. அழகான குழந்தைய பப்பியாக்கிட்டியா? அட பாவி அதுக்கு மேல பண்ணிட்டடா. நான் 3 கால வர வச்சுட்டேன். நான் கூட பாம்பு தீம்பு வந்து நினைச்சேன். குருநாதரை நேரடியாக கூட்டிட்டு வந்தாண்டா. சில சமயத்தை நிறைய உண்மை சொல்லுங்களா? என்னடா பஞ்சதந்திர மாதிரி குறுந்தா கேக்கிட்ட அழகாவி. பொம்மை கூட முடிஞ்ச வரைச்சேனடா. மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்றாங்க. அதுல இருக்கீங்கடா. மாறி போவே. ஓகே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லடா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெட்டுங்களே இப்பெல்லாம் எங்கேயாவது போகுது அப்படின்னா கப்பல தாண்டா போகுது. நாம தாண்டா இன்னும் சிங்களா சுத்திட்டு. சோசியல் எடிட்டர் இது தெரியுது எனக்கு, புரியுது. சீக்கிரமாகவே உன் லவர் உன் கூட வந்து பேசுவாங்க நீட்டு நானும் வேண்டிக்கிறேன்டா. ஓகேவா? எங்கே இருந்தாலும் அது இது பண்ணிட்டோம் சரியா? ஸோ வீடியோ ரொம்பவே நல்லா இருந்தது. நானும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இதை ஆக்சுவலாக எந்த அளவுக்கு போகுன்றது எனக்கும் தெரியல. ஸோ இதையும் நான் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டிங்க பற்றியும் நம்ம ரெகுலராக நம்ம போடுறது அதை போட்டுகிட்டே இருக்கிறோம். அது 1 by 1 நம்மளுக்கு வரும். கொஞ்சம் கேப் விட்டேன், ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோரூம்லேயுமே நம்மளுக்கு நிறையா வண்டிங்க அவைலபிளாக இல்லை, புதுசாக லான்ச் ஆகிருக்கிற வண்டி எல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக அதை போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே மக்களே, எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ பாய்.